கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கண்டிப்பும் அன்பின் வெளிப்பாடுதான். அதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்டிக்கத் தொடங்கினார். இந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே, இந்த அஸ்திவாரத்திலே இன்று நம்முடைய சிந்தனைக்கு இரண்டு நிலைகளை, இரண்டு காரியங்களை நாம் எடுத்து தியானித்து சிந்தித்து நம் வாழ்வை சீர்படுத்திக் கொள்வது சாலச் சிறந்தது. முதல்ல வல்ல பல செயல், அடுத்து மனமாற்றம். வல்ல பல செயல், அதாவது எல்லாராலும் நிகழ்த்தப்பட முடியாத, எல்லாராலும் சாதிக்க முடியாத, எல்லாராலும் செய்து காட்ட முடியாத சில காரியங்களை ஒரு சிலர் தனியாக தனித்து நின்று நிகழ்த்தி காட்டுவார்கள். அதுதான் வல்ல பல செயல். அது தனியாகவும் அவர்கள் நிகழ்த்தலாம், அல்லது ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக இருந்து நிகழ்த்தலாம். ஆனால் அதை எல்லாராலும் செய்துவிட முடியாது. நாம் அன்றாடம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய தேவைகளுக்காக நாம் செய்கின்ற காரியங்கள், அன்றாட கடமைகள் எல்லாம் வல்ல பல செயலாகிவிடாது. மாறாக யாருமே நினைத்து பார்க்க முடியாத வகையில், இப்போ எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், எல்லா கணவன்மார்களும் மனைவிமார்களை அன்பு செய்கிறார்கள், எல்லா மனைவிமார்களும் கணவன்மார்களை அன்பு செய்கிறார்கள். ஆனால் இந்த உலகமே ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே, இந்த உலகமே அதிசயிக்கக்கூடிய வகையிலே தன் மனைவியை அன்பு செய்த ஷாஜகான், அவன் எழுப்பிய அந்த தாஜ்மஹால் பாசத்தின் உச்சமாக, நேசத்தின் இமயமாக இன்று வரை காட்சி தந்து கொண்டிருக்கிறது. எல்லா வல்ல செயலுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே, ஒரு நோக்கம் இருக்கிறது. இதோ இந்த ஷாஜகான் எழுப்பி இந்த தாஜ்மஹாலுடைய இலக்கு என்ன தெரியுமா? நான் என் மனைவியை எவ்வளவு தூரம் நான் அன்பு செய்திருக்கிறேன் என்பதை இந்த உலகம் உள்ளவரை, இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு இலக்காக இருக்கலாம். அல்லது நான் எவ்வாறு என் மனைவியை நேசித்தேனோ அதே போல நீங்களும் உங்கள் துணைவியாரை, உங்கள் மனைவிமார்களை நேசிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூட அந்த இலக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாருமே, எல்லா அரசர்களுமே, எல்லா கணவன்மார்களுமே அந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யவில்லை. அவர் அதை செய்தார் என்றால் அவருடைய அன்பு அலாதியானது. தன் மனைவியின் மீது வைத்திருந்த நேசம் போற்றுதற்குரியது அன்புக்குரியவர்களே. எவ்வளவு தூரம் என்றால் அன்புக்குரியவர்களே, இவர் செய்த இந்த வல்ல செயல், ஆக்ராவிலே அவர் செய்த அந்த வல்ல செயல், திருவாரூர் மாவட்டத்திலே திருக்கண்ண மங்கை என்ற ஒரு ஊரிலே ஒரு இஸ்லாமிய சகோதரை பாதித்திருக்கிறது. மனைவியின் மீது வைத்த அன்பினால் இவ்வளவு பெரிய தாஜ்மஹாலை கட்டி இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை பேரும் அதிசயிக்கக்கூடிய வகையில் இதை செய்திருக்கிறாரே. நான் என் தாய் மேல் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன், தாய்க்கு ஒரு தாஜ்மஹால் என்று திருவாரூர் மாவட்டத்திலே திருக்கண்ணமங்கையிலே அந்த தாஜ்மஹாலை போல ஒரு சிறு வடிவத்திலே, மினியேச்சர் ஃபார்ம் ஆஃப் தாஜ்மஹால் அவர் எழுப்பியிருக்கிறார் தாய்க்காக. நிறைய பேர் வந்து பார்த்து போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பிள்ளைகளும் தாய்களை அன்பு செய்கிறார்கள் தான், நேசிக்கிறார்கள் தான். ஆனால் எல்லாருமே இப்படி செய்துவிடவில்லையே. ஆனால் இந்த இஸ்லாமிய சகோதரர் தன் தாய்க்கு ஒரு தாஜ்மஹால் எழுப்பி, தன் தாயின் மீது நான் எவ்வளவு தூரம் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை இந்த உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அதுதான் அவருடைய இலக்கு. அதே போல ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுத்த தாயை மறந்துவிடக்கூடாது, அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த செய்தியை இந்த அமைப்பின் வழியாக, இந்த வல்ல செயலின் வழியாக அவர் இந்த உலகுக்கு காட்டுகின்றார். பார்த்தீர்களா? அதே போல இந்த உலகத்திலே பல துறைகளிலே, விஞ்ஞானமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், பல துறைகளிலே பல பேர் பல வல்ல செயல்களை நிகழ்த்தி இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு செய்தியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் விட மேலான மேன்மைக்குரிய இந்த உலகத்தில் வாழுகின்ற நம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க முடியாத பல வல்ல செயல்களை நிகழ்த்தி காட்டியவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புக்குரியவர்களே, the most astonishing event, இவர் நிகழ்த்திய வல்ல செயல்களிலே ஆரம்பமே இது சாத்தியமா, இது நடக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே ஒரு வல்ல செயல், அதுதான் அவருடைய மனித பிறப்பே. எங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்க, ஆற்றல்ங்க, அடக்க முடியாத ஆற்றல். இறை சக்தி என்பது என்ன? மனித சக்தி எல்லாம் எஞ்சிய சக்தி. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானம், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம், ஊற்று தன்னை காலத்துக்கும் நேரத்துக்கும் உட்படுத்தி கொண்டார்.
எங்குமே அடக்க முடியாத சக்தி ஒரு பெண்ணின் கருவறையிலே அடங்கி போனது. இதை விட என்னங்க பெரிய வல்ல செயல்? கடவுள் நம்மோடு இரத்தமும் சதையுமாக உணர்வோடு நம் கண்முன் இருக்கிறார். பெரிய பெரிய அதிகாரிகளை எல்லாம் நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம். இந்த நாட்டு தலைவரை, பிரதம மந்திரியை, முதலமைச்சரை, அவங்கள சும்மா பக்கத்தில் பார்த்தாலே அப்படியே பரவசப்பட்டு போகிறோம். இந்த உலகத்தினுடைய இயக்கம் அனைவரையும் உருவாக்கிய அந்த உயிரின் ஊற்று நம் முன்னாடி, கண் முன்னாடி மனிதனாக நிற்கிறார், மனிதனாக பிறக்கிறார். இயேசு பிறப்பதற்கு முன்பே இருந்த சீன நாட்டினுடைய தத்துவ ஞானி, அரசியல் கோட்பாளர் கன்ஃபியூசியஸ் சொல்லுவார், 1000 வார்த்தைகளை விட ஒரு ஓவியம் போதுமா. ஏதாவது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னா 1000 வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட ஒரே ஒரு ஓவியம் போதும் என்று சொல்கிறார். நான் இயேசுனுடைய பிறப்பை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுவது, கோடான கோடி இறைவாக்குகளை விட ஒரு உயிர் இரத்தமும் சதையுமாக நம் முன் வந்து நிற்கிறார் பாருங்கள். அது வெறும் ஓவியம் அல்ல, அதில் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் உள்ள ஜீவன் நம் முன் வந்து நிற்கிறார். அவருடைய இந்த இன்கார்னேஷன், அவருடைய இந்த மனித பிறப்பே மாபெரும் வல்ல செயல். அதனுடைய நீட்சியாகத்தான் அன்புக்குரியவர்களே கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக்குகின்றார். 16 ஆண்டுகளுக்கு மேலால் இரத்தப்போக்கினால் வாடிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைக்கின்றார். குருடர்களை பார்க்க வைக்கின்றார், முடவர்களை நடக்க வைக்கின்றார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பலி பெருக்கி கொடுக்கின்றார். பேச்சு இழந்தவருக்கு பேச்சு கொடுக்கின்றார். முடக்குவாதமுற்றவரை நடக்க வைக்கின்றார். அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தொழுநோயாளர்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். காற்றை கடிந்து கொள்கின்றார். கடலிலே நடக்கின்றார். தாபோர் மலையிலே உருமாறுகின்றார். இப்படி பல வல்ல செயல்களுடைய அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அந்த அவருடைய மனித பிறப்பு என்ற அந்த மாபெரும் வல்ல செயல்களின் நீட்சியாக இந்த வல்ல செயல்கள் எல்லாம் அவர் நிகழ்த்தினாலும், இந்த நீட்சியிலே மாட்சிமை மிக்க ஒரு மகத்துவமிக்க, காலத்தாலும் அழிக்கப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய வல்ல செயலை அவர் செய்தார். இறுதியாக அவருடைய இறப்பு, அவருடைய பாடுகள். யாருங்க இந்த உலகத்தில் யாருங்க மற்றவங்க செய்த தவறுகளுக்காக தண்டனை ஏற்றுக்கொள்வது? மேக்சிமிலியன் கோல்ஃபே கூட ஏற்றுக்கொண்டார். அது இவரால் தான் அந்த மனமாற்றம் அவருக்குள் வந்தது இல்லையா? இப்படி நிகழ்த்திய அத்தனை வல்ல செயல்களுடைய இலக்கு, நோக்கம் நம்முடைய மனமாற்றம் தான். நம்முடைய மனமாற்றம் தான். இவையெல்லாம் எதற்காக செய்கின்றார்? நம்முடைய நல்வாழ்வுக்காக. இவ்வாறு இவற்றையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு ஜஸ்ட் டைம் பாசிங், அவ்வளோதான், நேரத்தை கடத்திவிட்டு சென்ற ஒரு சில அல்லது பலருடைய பிரதிநிதிகளாக இன்று 3 நகரத்தை, கரோசி நகரை, பெத்சாய்தா நகரை, கப்பர்நாகுமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ, இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். இவையெல்லாம் செஞ்சு என்னையா பிரயோஜனம்? நீங்கள் சும்மா பார்த்துட்டு ரசிச்சுட்டு போறீங்க. பெரும்பாலும் அன்புக்குரியவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் ரசிகர்களாகத்தான் இருக்க ஆசைப்படுகிறோம், சீடர்களாக இருக்க ஆசைப்படுவதில்லை. யார் யாரெல்லாம் சீடர்களாக இருக்க ஆசைப்படுகிறோமோ அவர்கள் உண்மையிலுமே ஆண்டவருடைய அந்த அற்புதமான வல்ல செயல்களை எல்லாம் பார்த்து, இந்த வல்ல செயல்கள் என்றால் ஏதோ ஒரு மாயாஜாலத்தில் மந்திரத்தில் செஞ்சதில்லை. அவரே வந்து இரத்தமும் சதையுமாக நம்மோடு வாழ்கிறார். நம்முடைய பலகீனத்தை பகிர்ந்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பாவப்பட்ட உலகத்திலே இந்த பலகீனமாக வாழுகின்ற நம்முடைய பலகீனத்தை, he shared our weakness. அவர் வந்ததே அதான மிகப்பெரிய வல்ல செயல் அல்லவா? அது மட்டுமா? அவர் வந்தது மட்டுமல்லாமல் நமக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தண்டனை அனுபவிக்கின்றார். அதை விட பெரிய வல்ல பல செயல் என்ன இருக்க முடியும்? இவற்றையெல்லாம் பார்த்து விட்டு வெறும் ரசிகர்களா என்றால் எப்பொழுதுமே நம்ம ஒரு சேஃப் ஜோனரை தான் விரும்புவோம், பாதுகாப்போடு இருக்க விரும்புவோம். ஆனால் சீடராக மனம் மாறுகின்றவர்கள் கமிட்டடாக இருப்பாங்க. ஒரு மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ள அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த ரசிகர்களாக இருப்பவர்கள் எப்பொழுதுமே என்ன இதிலிருந்து நாம் பயன்பெறலாம், கன்சியூமர்ஸாக இருப்பார்கள். ஆனால் சீடர்களாக மாறுகின்றவர்கள், மனம் மாறுகின்றவர்கள் கான்ட்ரிபியூட்டர்ஸ். என்னால் என்ன கொடுக்க முடியும்? என் தேவன் தன்னையே கொடுத்தது போன்று நான் என்ன கொடுக்க முடியும் இந்த உலகத்துக்கு நல்லதை என்று நினைப்பார்கள். இந்த ரசிகர்களாக இருப்பவர்கள் எல்லாம் கேட்பாங்க. தே ஆர் ஜஸ்ட் ஓன்லி லிசனர்ஸ், கேட்பாங்க. ஆனால் சீடர்களாக மனம் மாறுகின்றவர்கள் தே ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ், இறங்கி வேலை செய்வாங்க. ரசிகர்களாக இருப்பவர்கள் எல்லாம் அரங்கத்தில் இருந்து கொண்டுதான் வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் சீடர்களாக இருப்பவர்கள் மைதானத்தில் இருந்து கொண்டு வேலை பார்ப்பார்கள். மைதானத்தில் இருந்து கொண்டு வெறுமனே ரசிகர்களாக ஆண்டவருடைய இந்த வல்ல செயல்களை எல்லாம் பார்த்து ரசிப்பவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வார்கள் தெரியுமா?
ஒரு பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதத்தை விரும்புவார்கள். ஆனால் சீடர்களாக பிளெஸ்ஸிங்கை விரும்புவாங்க. ஆனால் சீடர்களாக மனம் மாறுகின்றவர்கள் பேர்டன்ஸ், சுமைகளை சுமந்து செல்ல தயாராக இருப்பார்கள். சுமைகளை சுமந்து ரசிகர்களாக இருப்பவர்கள் எல்லாம் கிரீடத்தை விரும்புவார்கள். ஆனால் சீடர்களாக மனம் மாறுகின்றவர்கள் எல்லாம் சிலுவையை சுமப்பார்கள். இந்த மனமாற்றத்திற்காகத்தான் ஒரு கமிட்டடாக, மன உறுதியோடு என் வாழ்க்கையை இயேசுவின் வார்த்தையிலே, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் அமைத்து கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும். என்னால் நான் மட்டுமல்ல, என் குடும்பம் மட்டுமல்ல, இந்த சமூகம் பல வகையிலே பயனடைய வேண்டும். போற்றுதற்குரிய காரியத்தை நான் செய்ய வேண்டும். எது எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியதோ, எது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியதோ அவற்றை நான் செய்ய வேண்டும். பவுலடியார் சொல்வது போன்று என்று வாழுகின்ற அந்த மனமாற்றம் தான் ஆண்டவர் செய்த அத்தனை அரும் பெரும் செயல்களின் நோக்கமாக, இலக்காக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்மை பார்த்தும் அப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார், நம் மீது உள்ள பாசத்திலே. ஆகவே நாமும் அவருடைய வல்ல செயல்கள் எதற்காக? ஒவ்வொரு புதுமைக்கு பின்னும் ஒரு உண்மை இருக்கிறது. இறந்த லாசரை உயிர்ப்பித்தார் என்றால் நாம் அனைவரும் ஒரு நாள் இரவாமல் இருக்க போகிறோம் என்ற உண்மை. அந்த இரவாமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் அந்த மனமாற்றம். எல்லா புதுமைகளிலுமே காற்றை கடிந்து கொண்டார், கடலில் நடந்தார் என்றால் கடல் சாத்தானின் இருப்பிடமாக கருதப்பட்டது. அந்த சாத்தானை அடக்கி ஆளுவே, நீங்களும் அடக்கி ஆளுங்கள். எல்லாத்திலையும் அப்படிதான். ஒரு மாறினார் என்றால் நாமும் ஒரு மாறுவோம். ஆனால் இறங்கணும், இறங்கி போகணும். நம்முடைய அகந்தையிலிருந்து, தலைகணத்திலிருந்து இறங்கி போய் நாமும் இயேசுவை போல தாழ்ச்சியுள்ளவர்களாக இருந்தால் நாமும் ஒரு மாறுவோம். எல்லா புதுமைகளிலும் வல்ல செயல்களிலும் ஆண்டவர் நம்முடைய மனமாற்றத்தை விரும்புகிறார். ஆகவே வல்ல செயல்களை வெறுமனை பார்ப்பதோடு ரசிப்பதோடு இல்லாமல் அதற்குள் இருக்கின்ற ஆழமான உண்மையை அறிந்து நாமும் மனம் மாறுவோம். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென்.